வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் இந்தியாவிலேருந்து ஒரு காணொளி அனுப்பிச்சிருந்தார், வீடியோ, சோஷியல் மீடியா போஸ்ட்டு. அதில் ஒருத்தர் பேசுகிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரத பிரதமர் மோடி சிங்கப்பூருக்கு போனாராம் ஒரு முறை. அங்கே போயிட்டு அந்த சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர், அப்போ லீ சியான் லூங் தான், லீ குவான் யூவோட மகன், அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவர்கிட்ட சொல்கிறாராம், இந்த மாதிரி இந்தியர்களுடைய பாப்புலேஷனில் தமிழர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, ஹிந்திக்காரங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க, அதனால் தமிழ் மொழியை அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து தூக்கிட்டு ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜை அனௌன்ஸ் பண்ணுங்க சிங்கப்பூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேட்குறாராம். அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் அனுப்பிச்சிருக்காரு. ஃப்ளைட் மோடு இங்கேருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாரு. போய் சிங்கப்பூர்காரங்கிட்ட சொல்றாரு, சிங்கப்பூர் ஜனாதிபதி கிட்ட, சிங்கப்பூரில் வாழும் இந்தியர்களில் தமிழர்கள் 5% தான், இந்தி பேசும் ஜனத்தொகை 11% ஆகிவிட்டது, மிக குறைவான எண்ணிக்கையில் தானே தமிழர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்கள் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழை எடுத்துவிட்டு, தமிழை நீக்கிவிட்டு ஹிந்தியை வைக்கலாமே என்று ஆலோசனை சொல்ல போது, அதாவது இது பார்த்தாலே தெரியுது, இவருக்கு ஏதோ மோடி மேலே ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குது, காழ்ப்புணர்ச்சி இருக்குது அப்படின்னு. அதனால் அவர் க்ளீனாக பொய் சொல்கிறாருன்னு தான் தெரியுது. ஏன்னா எந்த ஒரு பிரதம மந்திரியுமே ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டு உள் விவகாரங்களில் தலையிட மாட்டாங்க. அதாவது இது சின்ன விஷயங்க. அந்த நாடு சில லாங்குவேஜஸை அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுருக்கு. இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம், மேண்டரின், மலை அண்ட் தமிழ், இது 4 அஃபிஷியல் லாங்குவேஜ், அதிகாரத்துவ லாங்குவேஜ். மலை தான் நேஷ்னல் லாங்குவேஜ். ஸோ இன்னொரு நாட்டு பிரதம மந்திரி சிங்கப்பூருக்கு அந்த பிரதம மந்திரி கிட்ட நீ இந்த லாங்குவேஜை தூக்கிடும், அந்த லாங்குவேஜை வை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு காமன் சென்ஸ் தான். ஸோ அந்த அளவு கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி சொன்னார்னு சொல்லி, அதுலேயும் நீங்கள் பாருங்கள் இன்னொரு தடவை இந்த வீடியோவை. இங்கேருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாரு. போய் சிங்கப்பூர்காரங்கிட்ட சொல்கிறாரு, சிங்கப்பூர் ஜனாதிபதி கிட்ட, சிங்கப்பூரில் வாழும் இந்தியர்களில் தமிழர்கள் 5% தான், இந்தி பேசும் ஜனத்தொகை 11% ஆகிவிட்டது. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, சிங்கப்பூர்ல இருக்கிற இந்தியர்களில் 5% தான் தமிழர்கள், 11% ஹிந்திக்காரங்க. அதாவது இந்தியன் பாப்புலேஷன் தான், சிங்கப்பூர் பாப்புலேஷனில் சொல்ல, சிங்கப்பூரில் இருக்கிற இந்தியன் பாப்புலேஷனில் 5% தான் தமிழுக்கு, 11% ஹிந்திக்காரங்க அப்படின்னு சொன்னாராம் மோடி. ஸோ மொத்தம் கூட்டினீங்கன்னா 5, 11, 16% ஆகுது. ஸோ இந்தியன்ஸில் 16% இது. அப்போ மிச்சம் 84% யார்? அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேணாமா அப்படி பார்த்தா? அதனால இவர் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அவதூறு பேசுகிறவங்க, ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறவங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மோடியோடைய தாய்மொழி குஜராத்தி தான், ஹிந்தி கிடையாது. அவர் பாரத பிரதமராக இருக்கார், அவ்வளோதானே தவிர அவர் ஒரு குஜராத்தி பேசக்கூடியவர் தான். அதனால் குஜராத்தியை நீங்கள் அஃபிஷியல் ஆக்குங்கன்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம், அவர் தன்னுடைய மொழி அப்படின்னு. அதனால் இந்த மாதிரிலாம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அதாவது ஒரு அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கட்சி கொள்கைகள் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்து பொய்யை சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேதனையை கொடுக்குது. அந்த அளவு தான் இருக்கா நம்மளுடைய தமிழகத்தில், அதாவது இந்தியாவில் இருக்கிற அரசியல் அந்த பேச்சுக்கள், இந்த கேன்வாசிங் பண்ணுறது, இதெல்லாம் அந்த அளவு தாழ்ந்து போச்சான்னு தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்புறம் அதே நபரே சொல்லியிருக்காரு, அந்த சிங்கப்பூர் பிரதம மந்திரி மோடியை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கே, தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாரு. அதாவது கோமல விலாஸுக்கு போனார். சிங்கப்பூரில் கோமல விலாஸ்னு ரொம்ப பழமையான 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான உணவகம் அது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. அதாவது மோடி அங்கே போனது நிஜம்தான். மோடியும் திரு லீ குவான் யூவும் அங்கே கோமல விலாஸில் போய் சாப்பிட்ருக்காங்க, அதெல்லாம் நிஜம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உலக தலைவர்கள் வரும்போது செக்யூரிட்டிலாம் இருக்கும். அதாவது முதல்லையே எல்லாம் பேசிடுவாங்க, எங்கே போகலாம், என்ன ஏற்பாடு, யார் எங்கே உக்காரணும், இதெல்லாம் செக்யூரிட்டிக்காரங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் ஜஸ்ட் லைக் தட்டு மோடியை வெறுப்பேற்றுறதுக்காக தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அந்த மாதிரி கீழ்த்தரமாக போகக்கூடியவர் அல்ல சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் திரு லீ சியான் லூங். எல்லாரையும் மதிக்கக்கூடியவர், எல்லாருக்கும் சமமான ஒரு
மரியாதை கொடுக்கக்கூடியவர். அவர் மேலே இந்த மாதிரியெல்லாம் குற்றம் சொல்கிறது மன்னிக்கவே முடியாது. அதாவது ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க, அதாவது சிங்கப்பூரில் வந்து தமிழ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது, அதிகாரத்துவ மொழியாக தமிழ் இருக்குது. அது வந்து இந்த தமிழர் அல்லாதவர்களுக்கு, குறிப்பாக அந்த வடக்குலேருந்து வந்திருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு உறுத்தலாக இருக்குது. என்னடா இது, தமிழ் தான் இங்கே அஃபிஷியலாக, எங்கே போனாலும் எம்ஆர்டியில் போனால் தமிழ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தமிழில் சர்க்குலர்லாம் அனுப்புகிறாங்க, எல்லா இடத்துலையும் தமிழ் யூஸ் ஆகுது, இங்கே ஈக்குவலாக 4 லாங்குவேஜுக்கும் சேமாக தமிழ் யூஸ் ஆகுது, நம்மளோட ஹிந்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆதங்கம் இருக்குது, கொஞ்சம் ஏக்கம் இருக்குது, கொஞ்சம் பொறாமை கூட இருக்குன்னே சொல்லலாம். எனக்கே ஒரு நண்பர் இருந்தார், அதாவது டெல்லியிலேருந்து வந்தவர். அவர் இங்கே வந்து ஒரு 6 இயர்ஸோ என்னமோ இருக்கார். அவர் வந்து பியூர் ஹிந்தி தான் அவர், ஆனால் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனால் அதனால் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், வந்து தவறாலாம் பேச மாட்டோம், ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். அப்போது அவர் சொன்னார், எம்ஆர்டியில் போனபோது இந்த 4 லாங்குவேஜில் சொல்கிறாங்க, இந்த தமிழுக்கு அப்புறம் வந்து ஹிந்திலையும் சொல்லணும் அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் கேட்டேன், சரி ஹிந்திக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறீங்க, அது ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்களேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் வந்து 6 இயர்ஸாக இருக்கேன் சிங்கப்பூரில், 6 வருஷமாக இருக்கேன், நான் ஃபாரின் டேலண்ட்டு. அதாவது இங்கே வந்து அந்த ஃபாரின் டேலண்ட்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்லாம் கொடுப்பாங்க. என்னமோ ஒரு அக்கௌண்டன்சி படிச்சிருக்காரு, இங்கே வந்து யாரோ ஒரு ஹிந்திக்காரன் கம்பெனியில் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் போட்டு எடுத்திருக்காங்க, சும்மா கணக்கு எழுதிட்டு இருக்காரு, நான் ஃபாரின் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், நீங்கள் வந்து 6 வருஷமாக இங்கே இருக்கீங்க, நாங்கள் வந்து 600 வருஷமாக இருக்கோம், 600 இயர்ஸாக தமிழங்க இருக்காங்க இங்கே. இந்த அதாவது இப்போ வந்து சிங்கப்பூர் உலகத்தில் முன்னிலையே நாடாக இருக்குது, எக்கனாமிக்கலி டெவலப்டு, மாடர்ன், எல்லாமே ஐடி எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஆனால் தமிழன் இங்கே வந்தபோது, இது வந்து ஈவன் பிஃபோர் சிங்கப்பூர் பிகேம் இண்டிபெண்ட், இது வந்து வெறும் எந்த விதமான வசதிகளும் இல்லாத நாடு தான் அது. தங்கிறதுக்கு ஒழுங்கான வீடு கிடையாது, ஒழுங்கான பள்ளிக்கூடம் கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, லா அண்ட் ஆர்டர் மோசம். இந்த மாதிரிலாம் நிலைமையில தான் தமிழங்க இருந்திருக்காங்க. அதுவும் செகண்ட் வேர்ல்டு வரும்போது தமிழர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜப்பனீஸ் ஆக்குபேஷன்லாம் நடந்தது, ப்ரூட்டாலிட்டிஸ்னால் சொல்லணாத ப்ரூட்டாலிட்டிஸ்லாம் நடந்திருக்கு. அப்போது அந்த டயத்துலலாம் இவங்க வரவே இல்லை யாருமே, தமிழர்கள் தான் அதெல்லாம் அண்டர்கோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி தான் கவர்மெண்ட்டில் வந்து குறிப்பாக திரு லீ குவான் யூ தான் இதுக்கு முக்கிய காரணம். தமிழுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கணும்னு கான்ஸ்டியூஷன்லேயே தமிழ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் சும்மா கிள்ளிக்கிற மாதிரி நம்ம எங்கள் லாங்குவேஜ் இந்தியாவில் நிறைய பேர் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், இங்கே எடுபடாது. ஏன்னா கண்ட்ரி மாறும், இங்கே வந்து தமிழுக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான், சாதாரண லேபரர்ஸ்லேருந்து வந்தவங்க தான் தன்னுடைய உழைப்பால் வந்து உண்மைத்தன்மையாலும் உழைப்பாலையும் வந்து சிங்கப்பூரை வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழர்கள், மெஜாரிட்டி தமிழர்கள் தான். அடுத்தபடியாக கேரளாக்காரங்களும் இருக்காங்க இங்கே, அவங்களும் ரொம்ப வருஷமாக இருக்காங்க கேரளாக்காரங்களும். எனக்கு தெரிஞ்சே ஒரு கேரளா மலையாள பெண்மணி தமிழ் ஆசிரியையாக இருக்காங்க பாருங்கள், தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க பள்ளிக்கூடங்களில், அவங்க மலையாளி தான். அதாவது அவங்களுக்கு வந்து தேவையில்லைங்க, எதுக்கு நம்ம வேறு லாங்குவேஜ் அதுலேயே நம்ம படித்து டிகிரி வாங்கி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணி வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யலை, அவங்களுக்கு வந்து தமிழ் மேலே ஈடுபாடு இருந்திருக்கு, தமிழை கற்றுக்கணும், அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்திருக்கு. அதனால தான் அவங்க தமிழில் வந்து படித்து டீச்சர் ஆனாங்க. ஸோ இப்போது சிங்கப்பூர் பாப்புலேஷனில் இந்தியர்கள், அதாவது மெயினாக வந்து சைனீஸ் தான், அவங்க வந்து 75 to 78% இருக்காங்க. மலைக்காரங்க வந்து ஒரு 13 to 15% இருப்பாங்க. 3வது கேட்டகரி வந்து இண்டியன்ஸ் அண்ட் அதர்ஸில் எல்லாரையும் சேர்த்துடுறாங்க, வெள்ளைக்காரன், தாய்லாண்டு, கொரியன், ஜாப்பனீஸ் எல்லாரையும். அதனால் இண்டியன்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து ஒரு 8%லேருந்து 10% வரைக்கும், இவ்வளோ தான். ஆனால் இந்தியர்கள் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%க்கு மேலே தமிழர்கள். இப்போ 2020 சென்சஸ் படி 3,60,000 பேராம் இந்தியன்ஸு, எல்லா இந்தியன்ஸும் சேர்த்து. அதில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து தமிழர்கள், மீதி பேர் தான் மற்ற மொழி, ஹிந்திக்காரங்க, தெலுங்கு, கன்னடம் எல்லாம். அதனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம மறந்துடவே கூடாது. அதனால் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து ஏதாவது ஏடாகூடமாக சிங்கப்பூர் சம்மந்தமாக எதுவும் பேசக்கூடாது.
ஏன்னா உங்களுடைய நிலைமை வேற, உங்களுடைய அந்த காழ்ப்புணர்ச்சி, எதிர்ப்பு உணர்ச்சி, அவரை கண்டாலே கருவறுக்கிறது, ரொம்ப இதுவாக பேசுறது, அதெல்லாம் வந்து இங்கே எடுபடாது. இங்கே வந்து ரொம்ப டீசெண்டாக தான் அரசியல் நடத்துவாங்க. கருத்துக்கு தான் இவங்க பதில் சொல்லுவாங்களே தவிர ஆளை அட்டாக் பண்ண மாட்டாங்க. இங்கேயும் நிறையா 13 எதிர்க்கட்சிகள் இருக்கு. எல்லாரும் வந்து இந்த ஆளுங்கட்சியினுடைய இந்த கொள்கைகள், கருத்தியல்கள் அதை தான் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர என்றைக்குமே வந்து குறிப்பிட்ட நபரை வந்து விமர்சனமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நாகரிகம் கிடையாது, அநாகரிகம். அது எதுக்காக ஆளை அட்டாக் பண்ணணும்? அவர் சொல்கிற கொள்கை இது வந்து தப்புப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் this சொல்ல முடியாது. வெளிநாட்டுக்காரங்களை கொண்டுறாங்கன்னா கொண்டுறக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? இப்போ உள்நாட்டில் சில பர்டிகுலர் டேலண்ட்ஸ் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் பதில் கிடையாது. சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங். அதனால் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும். அவங்க வந்து சரி, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவரை ஆதரிக்கிறோம், என்னதான் இருந்தாலும் அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற எண்ணம் கூடாது. அவர் என்ன சொன்னார், அதில் என்ன அர்த்தம் இருக்குது, அதில் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா? குறிப்பாக வெளிநாடுகளை பற்றி பேசும்போது அவருக்கு எவ்வளவு தூரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் விசாரித்து எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாடுகளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சொல்லுவாங்க சிங்கப்பூரில் வந்து மருத்துவம் ஃப்ரீ அப்படிம்பாங்க. ரொம்ப தவறான கருத்து இது. மருத்துவம் வந்து சிங்கப்பூரில் ஃப்ரீ கிடையாது. சப்சிடைஸ் பண்ணுறாங்க. 50%, 40%, சம்டைம்ஸ் 60% கூட சப்சிடைஸ் பண்ணுறாங்களே தவிர ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. யாருமே கொடுக்க முடியாது. இப்போ சில பேர் தமிழ்நாட்டில் கூட சொல்கிறாங்க மருத்துவம் இலவசமாக கொடுப்போம்னு. இதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தைங்க. அதாவது இப்போ நீங்கள் எல்லாருக்கும் இலவச மருத்துவம்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஐயா ரொம்ப நேரம் நடந்தையா, கால் ஒரே வலிக்குது, சரி டாக்டர் பார்த்து எதாவது மருந்து வாங்கிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போவோம். ஏன்னா இலவசம் தானே. இன்னொருத்தர் பண்ணுவார், நான் பாரு வெயிட் தூக்கினே வந்தேன்ப்பா, தோல்லாம் வலிக்குது, சரி ஏதாவது பெயின் கில்லர் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கலான்னு போயிடுவார். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு மருத்துவ நீடு. அதுக்கு வந்து அவங்க ஏதாவது சீரியஸாக இருக்கிறவங்களே அட்டன் பண்ணலாம். ஸோ இது ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்பாங்க க்யூவில். அது தவிர ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து அட்மிட் ஆனாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணுன்னா இந்த பெட் சார்ஜு, அப்புறம் கன்சல்டேஷன் ஃபீ, மெடிசின் சார்ஜு, ஃபுட்டு சார்ஜு எல்லாமே இருக்கும். இதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவீங்களா இல்லை எல்லாமே ஃப்ரீயா? கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும். எஸ்பெஷலி லேடி அட்மிட் ஆனாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோ இல்லை மகனோ யாராவது ஒருத்தர் இருக்கணும். அவருக்கான செலவும் ஃப்ரீயா? அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிந்தித்து அதுக்கான ஒரு நீங்கள் என்ன கமிட்மெண்ட் பண்ணுறீங்க, ப்ராமிஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப சிந்தனை பண்ணுங்க. பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பல லட்சங்களில் செலவாகும். எல்லாமே ஃப்ரீன்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து வரும் காசு அதுக்கெல்லாம்? அதனால் அரசியல்வாதிகள் வந்து கொஞ்சம் ஓட்டுக்காக என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்கணும். நடைமுறையில் சாத்தியமானு பார்க்கணும். அதே மாதிரி வாக்காளர்களும் வந்து இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு, நம்ம வந்து நாளைக்கு கழுத்து வலி, தலைவலி, காது வலின்னா உடனே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரக்கூடாது. அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீன்னு கொடுத்தாங்கன்னா அப்புறம் ஷாப்பை க்ளோஸ் பண்ண வேண்டிதான். என்ன பண்ண முடியும் அது? அதனால் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப அவசியமான தேவைன்னு நம்ம கருத்து தெரிவிக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.